அவங்க வந்து அல்லாஹ் அனுப்பிய தூதர்களில் ஒருத்தர், அதனால அவங்கள நான் நேசிக்கிறேன். அப்புறம் அல்லாஹ் சொல்லியிருக்கேன், அவங்க வந்து மசீஹ் ஈசா எப்போதும் நிலையானவர், அவங்க வந்து மறிக்கல. அல்லாஹ் வந்து தன்னளவில் அவங்கள உயர்த்தி வச்சுருக்கான். அவங்க மறுமை இறுதி நாள் வருஷமே அவங்க வருவாங்க. அவங்க தான் வந்து தஜ்ஜால், அதாவது கிறிஸ்டின் சொல்லுவாங்க, ஆன்டி கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அவங்கள வந்து இந்த மரணிக்க செய்யதான் அவங்க தான். அதனால நான் வந்து அவங்கள நேசிக்கிறேன். ஆனால் அவங்கள வந்து கடவுளாக வழிபடக்கூடாது. இறை தூதராக தான் நான் நேசிக்கிறேனே தவிர அவர் வந்து ஒரு கடவுளாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தான், இப்போ உலகத்தை படைத்த இறைவன் ஒருதன் தான், அவனை மட்டும்தான் நம்ம வணங்கணுமே தவிர வேறு எந்த ஒரு படைப்புகளையும் நம்ம வந்து வணங்கவே கூடாது. அதுதான் இறைவன் நமக்கு சொல்லி தந்தது. அந்த நெறிபுரளாமல் என் வாழ்க்கையில் நான் நடக்கணும். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா முஸ்லீம் மக்களும் அப்படி நடக்கணும். அதே மாதிரி மாற்று மத நண்பர்களுக்கும் அல்லாஹ் வந்து சரியான ஹிதாயத்தை கொடுத்து நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ் எல்லாருக்கும் நேரான ஹிதாயத்தை தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் விரும்பி அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கிட்டேன்.